ஹாய் மக்களே, வெல்கம் டு அருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ்ஜில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா ஃபேமஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக இந்த பாலக் பன்னீரும் ஃபேமஸ். இந்த பாலக் பன்னீர் அயன் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கிற ஒரு டிஷ். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கட்டு கீரையில் வெறும் இலையை மட்டும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் கீரையை போட்டுட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாதி பாலக் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு கடாயில் இப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஆனால் இது மெல்டட்னா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு ரெண்டையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். பச்சை ஸ்மெல் போயிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்மெல் தரும் நமக்கு. இதெல்லாம் நல்லா அந்த பேஸ்ட்டோட அப்சர்வ் ஆகணும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக நெய் ஊற்றிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த பேஸ்ட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த பேஸ்ட்டை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதெல்லாம் நல்லா அந்த பட்டர்லேயே குக் ஆகணும். இப்போது தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது மெயின் இன்க்ரீடியண்ட்டான பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டிருக்க பேஸ்ட்டு நல்லா பன்னீரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறேன். இப்போது ஃபைனல் டச்சாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுறனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். வேணும்னா நீங்கள் வாசனைக்காக கஸ்தூரி மெத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.